பிரசாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரூரார் தரிசனம். சிதம்பரத்தில் நடராஜர் கோயில்லையும் மற்ற தமிழகம் எங்கும் உள்ள சிவாலயங்களில் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான பண்டிகை இன்னைக்கு. இந்த ஆரூரார் தரிசனத்துக்கு எல்லார் வீடுகள்லேயும் சரி, கோவில்கள்லேயும் சரி, இந்த திருவாதிரை களின்னு ஒன்று பண்ணுவாங்க. அதுதாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அந்த களிக்கு கூட்டு ஒன்று பண்ணுவாங்க. 5, 7, 11, 21 ஒத்தப்படையில் நாட்டு காய்கறிகளை பயன்படுத்தி இன்றைக்கி கூட்டு ஒன்று வைப்பாங்கங்க. இப்போ நான் அதெல்லாம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ கூட்டுக்கு நான் சொல்கிறேன். அவரைக்காய், முள்ளங்கி, சௌச்சௌ, கேரட், பச்சை மொச்சை, கத்திரிக்காய், வாழைக்காய், பெரிய சேம்புங்க, இதெல்லாம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் 7 வகை கூட்டுக்கு. அதுக்கு கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு 5லேருந்து 10 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி வச்சுருக்கேன். இந்த கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காயை வச்சுருக்கேங்க. இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்து ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா இந்த வறுத்த கொத்தமல்லி மிளகாயோட இந்த தேங்காயையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கூட்டு தயார் பண்ண வேண்டியதாங்க. இதில் ஒன்று சொல்ல விட்டுட்டேன், பச்சரிசியும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. கூட்டு நல்லா சேர்ந்த மாதிரி பைண்ட் ஓவராக வர்றதுக்கு தாங்க. நான் இந்த கூட்டை ரெடி பண்ணும்பொழுது எப்படி செய்யணும், என்னென்ன சேர்த்து கூட்டை ரெடி பண்ணணுங்கிறதையும் நான் செய்யும்பொழுது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி காட்டுறேங்க. அடுத்தது இந்த களிக்கு நான் இந்த பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கப்பால் 1 கப்பு தலை தட்டின மாதிரி பச்சரிசிங்க, சாப்பாட்டு அரிசி, அதை இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்து ஆற வச்சுருக்கேன். இதிலேயே 1/2 கப்புக்குங்க பாசிப்பருப்பு, இதையும் நல்லா வறுத்து காய வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஸ்வீட்டு 1க்கு 1.5லேருந்து 2 கப்பு வரைக்கும் வெல்லம் போடலாங்க. ஸ்வீட்டு அவங்கவுங்க விருப்பம்தான். நான் இப்போ இந்த கப்பாலேயே நான் 2 கப்பு வெல்லங்க எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் அப்படியே விப்பர் மோடில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்புக்கு 1 கப்பு தேங்காயும் மிக்சியில் அப்படியே துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம களிக்கு ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது கூட்டுக்கு ரெடி பண்ணலாங்க. நான் இப்போ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை அரைச்சதும் இதை சலிக்காமல் அப்படியே சேர்த்து கிண்டுங்க. அப்போ தான் அந்த களி டைப்புக்கு நல்லா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி வருங்க. நீங்கள் இந்த மாவை சலிச்சிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப உதிரியாக இருக்கும் களி. உங்களுக்கு களிங்கிறது ஒரு குழகுழப்பு தன்மையோட ஒரு கெட்டியாக இறுகின மாதிரி இருந்தால் தான் களி நல்லாயிருக்கும். அதனால் இதை அரைச்சிட்டு இந்த சலிக்காமல் இதை அப்படியே களி பண்ணுங்கங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ நான் அதை அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு களியை ரெடி பண்ணுவோம். இப்போ பாருங்கங்க, இந்த வறுத்து ஆற வச்ச பருப்பை, அரிசியை ரெண்டையும் மிக்சியில் அரைச்சி அது ரெண்டையும் ஒன்றா கலந்து இப்போ இந்த மெஷரிங் கப்புலேயே இதை நான் அளந்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கப்பாலேயேங்க ஒரு 5 கப்பு தண்ணி, இந்த மாதிரி 1 பாட்டாக குக்கர்லேயே டைரெக்டாக தண்ணியை ஊற்றி, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு உப்பை போட்டுட்டு இந்த பருப்பையும் அரிசியும் சேர்த்து குக்கரை போட்டு மூடி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில்க விட்டு நல்லா நம்ம பொங்கல்லாம் குழைய வேக வச்சு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். நான் இப்போ பாருங்கங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக. நான் ஃபஸ்ட்டு சொல்லும்பொழுது 5 கப்புன்னு சொன்னேங்க தண்ணி. நீங்கள் 4 கப்பே ஊற்றிக்கோங்க போதும். ஏன்னா இப்போ நம்ம வெள்ளை பாவு இதை பாருங்கள்
இதில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பாவை நம்ம இதோட ஊற்றி கலரும்போது சரியாக இருக்குங்க நமக்கு. அந்த 2 கப்பு வெல்லத்தில் வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சா போதுங்க. பாகு பக்குவம் தேவையில்லை. கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காயை 1 டீஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதோடைய இந்த வெள்ளை பாகையும் எடுத்து ஊற்றி ஒரு கொதி வந்ததும் இதிலே ஏலக்காய் தூளையும் போட்டு இந்த பாகில் எடுத்து ஊற்றி கிளற வேண்டியதாங்க. நான் அடுத்தது காட்டுறேன். பாருங்கங்க, இந்த தேங்காய் பூவில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதிலே இந்த வடிகட்டி வச்ச வெள்ளை பாகை சேர்த்து விட்டேங்க. நல்ல ஒரு பெருங்கொதி கொதிக்கட்டுங்க. நல்லா நுரைச்சி அந்த மாதிரி நல்லா நுரைச்சி கொதித்து வரும்பொழுது அப்படியே இந்த பாவை இதில் எடுத்து ஊற்றிட வேண்டியதாங்க. நான் எல்லாம் ஊற்றிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கங்க, வெள்ளை பாகு சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி அடுப்பில் வச்சு மூடியை போட்டு வெயிட்டை போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுங்கங்க. விசில் வந்தாலும் வரலாட்டியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க மீடியம் ஃப்ளேமில். ஏன்னா வெல்லம் சேர்த்துருக்கோம், டக்குன்னு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தீயை ரொம்ப குறைச்சலாக வச்சு வேக விடுங்க. ஓகே, இப்போ பாருங்கங்க, வெள்ளைப்பாகை சேர்த்துட்டு எல்லாம் ஒரு தடவை கலக்கிட்டு திருப்பி அடுப்பில் வச்சு மூடி ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி இறக்கிட்டாங்க. நெய் சேர்த்துட்டேன், எல்லாம் சேர்த்துட்டாங்க. இப்போ பார்க்க நமக்கு கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தளன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தளர்வாக பயப்படாதீங்க. நேரம் ஆக ஆக அப்படியே கேசரி மாதிரி பொங்கல் மாதிரி அப்படியே நல்லா இறுகி போயிடுங்க. இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பு சேர்த்து விட்டுருங்க. நெய் வந்து நம்ம விருப்பம்தாங்க. எவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஆஸ் ரெக்வயர்ட் தேவையான அளவு நெய்யை சேர்த்துக்கோங்க. சூடாவோ இல்லை ஆரியோ சாப்பிடுங்க. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லோரும் களியையும் கூட்டோடையும் சேர்த்து சாப்பிடுங்க. ஓகே, இப்போ இந்த கூட்டு பண்ணுறதுக்குங்க எல்லா காயையும் குக்கரில் சேர்த்துட்டு இதில் வந்து டைல்யூட்டாக கரைச்ச புளி தண்ணிங்க ஒரு 1/2 கப்பு வரைக்கும் சேர்த்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், வெல்லம், வேக வச்ச தோரம் பருப்பு ஒரு 1/2 கப்புங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் இல்லை ஒரு 3 விசில். ரொம்ப காய் குழஞ்சிட வேண்டாம், கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி வச்சு உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வேக வச்சுட்டு காட்டுறேன். அண்ட் மீல் வைல் அதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கூட்டுக்குன்னு, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இது வெந்ததுக்கு அப்புறம் இந்த அரைச்சிருக்கிறத எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து ஒரு கொதி விட்டு இறக்கிட வேண்டியதாங்க. நான் அரைச்சிட்டு தாளிச்சிட்டு எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. இப்போ பாருங்கங்க, இந்த காய்கறி எல்லாமே ஒரு 2 விசில் விட்டுங்க லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதிலே எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த பேஸ்ட்டு, இப்போ இதோடு நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க.
இந்த கூட்டுக்கு என்னென்ன தேவைங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம மிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த கூட்டுக்கெல்லாம் ரொம்ப காரம் வேணுங்கிற அவசியம் இல்லைங்க. மைல்டாக இருந்தால் போதும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா சாம்பார் தூள் வச்சுருப்பீங்க இல்லையா வீட்டில், இல்லை உங்கள் வீட்டில் குழம்பு தூள், ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒரு மாதிரி நம்ம பேர் சொல்லுவோம், ஒவ்வொரு மெத்தடில் அரைச்சி வச்சுருப்போம். ஸோ அந்த குழம்பு தூளில் தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை நல்லா அந்த மசாலாலாம் ஸ்மெல்லு போகிற வரைக்கும் ஒரு கொதி விட்டுக்கோங்க. ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க, காய்கறியெல்லாம் அப்படியே ஸ்மாஷாக கரைஞ்சி போயிடும். ஏன்னா ஏற்கனவே வேக வச்ச காய் தான், அதனால் ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து தலையில் கொட்டிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. நான் எல்லாம் தாளிச்சிட்டு உங்களுக்கு களியோடையும் கூட்டோடையும் நான் சர்வ் பண்ணுறேங்க. களியோட இன்க்ரீடியன்ஸ், கூட்டோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துட்றேன். போன வருஷம் நான் திருவாதிரை களி பண்ண அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாத்தையும் நல்லா தரவாக செக் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி செய்யுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கங்க, கூட்டில் எல்லாம் தாளித்து கொட்டிட்டேன். கடைசியாக கொத்தமல்லியும் கார்னிஷ் பண்ணிட்டேங்க. என்னங்க, நல்ல சூப்பரான ட்ரெடிஷ்னலான அத்தன்டிக்கான அருமையான திருவாதிரை களி, ஆரூரார் தரிசனம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. எங்கள் பாட்டிலாம் இது ஒரு ரைம்ஸாகவே சொல்லுவாங்க. சிவபெருமான்கிட்ட இன்றைக்கி எப்படி வேண்டணும் அப்படின்னா, திருவாய் திற ஒரு வாக்கு அழி, திருவாய் திற ஒரு வாக்கு அழி, திருவாதிரை, அதுதான் மருவி நம்ம திருவாதிரைன்னு சொல்கிறது. சிவபெருமான்கிட்ட அப்படி தான் வேண்டணும். இன்னைக்கு உன்னுடைய திருவாய் மலர்ந்து எனக்கு ஒரு வாக்களித்து நான் நல்லபடியாக இருக்கணும்னு என்னை ஆசீர்வதிக்கணும் சிவபெருமானே அப்படின்னு வேண்டணும்னு சொல்லுவாங்க. எப்படி பாருங்கள், அந்த வார்த்தையில் எவ்வளோ ஒரு ஆன்மீகம், தாத்பரியம், வலிமை எல்லாம் இருக்குது பாருங்கள். முன்னோர்கள்லாம் எதுவும் காரண காரியம் இல்லாமல் சொல்லிட்டு போல, செஞ்சுட்டு போகலைங்க. நிறையா பேருக்கு நம்ம குடும்பத்தில், என் குடும்பத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ட்ரெடிஷ்னலுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடுச்சுங்க. இனி நமக்கு அடுத்த சந்ததிக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுமா தெரியாதாங்கிறதே தெரியல. இன்னும் நம்மளாம் தான் கையில் பிடிச்சிக்கிட்டு இதை விடாமல் செஞ்சிகிட்டு இருக்கோம். நம்ம சந்ததிகளுக்கும் இதெல்லாமே சொல்லி கொடுத்து, இது வெறும் உணவு மட்டும் கிடையாதுங்க, இதில் எல்லாம் அடங்கியிருக்கு. ஆன்மீகம், அறிவியல், நம்ம பாரம்பரியம், நம்ம சமுதாயம், பண்பு, இறைவனை வழிபடுறதுன்னு எல்லாமே இருக்குங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். வருஷம் எங்கள் வீட்டில் நாங்கள் இதை செஞ்சு சுவாமிக்கு படைக்கிறதே ஒரு வழக்கம்தாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி தான் செஞ்சு உங்களுக்கு நான் காணொளியாக பதிவிட்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். சிவபெருமானுடைய பரிபூர்ண கடாட்சம் என்னோட சேர்த்து உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சிவபெருமானை வேண்டிக்கிறேங்க. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, போற்றி போற்றி இறைவா போற்றி. நற்றுணையாவது நமச்சிவாயமன்றி வேறெதும் இல்லையே. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்ங்க. அடுத்த ஒரு சிறப்பான ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பபாய்.